ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிறுகடி காசு எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா லவ் சாங்காக இப்போ வந்து பாடிட்டுருக்காங்க. அவங்க எல்லோரும் அப்படியே மெய் மறந்து இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சாங் பாடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஃபீல் பண்ணி கைப்பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அண்ணாமலைக்கும் விஜயா கூட ஒரு சாங் பாடினாங்க. அவங்களும் எமோஷ்னல் ஆகிட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு மெய் மறந்து கேட்டுட்ருக்காங்க எல்லாருமே. அப்புறம் சாங் எடுத்துனோடனே எல்லோரும் அப்படி சுற்றி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்புறம் எழுந்திரிச்சிடுறாங்க. நல்லா சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. மனுஷ் ரோகிணி வந்து ஸ்ருதிக்கு வந்து ஒரு ரிங் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மீனாவும் முத்துவும் வந்து ஒரு பொக்கே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா இது பண்ணுறா. அதுக்கப்புறமா ரவியோட ஓனர் இருக்காங்களா, அவங்களும் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் இந்த காலோடு வந்திருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி இதுதான் நடந்துச்சு, நீங்கள் கோவப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஏதோ சொல்ல வராங்க. நான் இன்றைக்கி சண்டை போடுற மூட்லலாம் இல்லை, நான் லவ் மூடில் இருக்க, தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுடா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிடுறாங்க. அப்புறமா என்ன தான் நடந்துச்சு, நீ உன்னால தான் எல்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வந்து காஸ்ட்யூமுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்ணால் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் மீனாவும். இப்போ வந்து ஸ்ருதி வந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களது இந்த கல்யாணம் நடந்துச்சு, இந்த ரிசப்ஷன் இது வந்து சூப்பராக போச்சு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ரோகிணி அவங்களால போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க தானே டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க, அதனால் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன், அது அந்த கிஃப்ட் வந்து ஃபோன். அப்புறம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போது விஜய் வந்து இது இவளுக்கெல்லாம் இந்த ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அவங்க மம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. அவங்கள வந்து நீங்கள் இன்றைக்கே அட்மிட் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம சீதா இருக்காங்க, அங்கே தான் ஸ்டாஃபாக இருக்காங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் தான் வேணும்னா இல்லை ஸ்வைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் எங்கள் ஸ்டாஃப் தானே, நான் வந்து பில்லாம் போட்டு வைக்கிறேன், நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, எனக்கு கார்டெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ உஷாராக இரு, முத்துக்கு டவுட் வந்துடுச்சு, ஆல்ரெடி என்னை டவுட் பட்டு தான் வித்யா கிட்டே போயிருக்கான், நீ வந்து உஷாராக இரு, அவனுக்கு ஆல்ரெடி என் மேலே டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அதனால தான் சத்யா வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் சத்யா வந்து ஒரு நாள் உன்னை பற்றி விசாரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்க வந்து சொல்லுவான். இவனை நான் ஈஸியாக நினச்சிட்டேன், இவன் என்னி வேவு பார்க்குறானா, இவனை இப்போ போனதை விட பெரிய கேஸில் இவனை உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லிகிட்ருப்பாங்க. சரி, எனக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆளை வேணும், நீ வேணால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கேட்பாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, சீக்கிரம் வாடி, இவன் பெருக்கி துடைக்கிற வேலைக்கெலாம் என்னை கூப்பிடுவான் போல இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. நீ பார்த்து ரிஷிட்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான எபிசோட் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.